காலை வணக்கம். நீங்கள் டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் எடுக்கிறீங்களா? நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதுனால தான் நமக்கு சுகர் இருக்குது. அதுக்கு நம்மளோட வாழ்க்கை மாற்றம் அப்படின்ற பல காரணம் சொன்னாலும் நம்மளோட இன்சுலின் லோவாக காணப்படுறதுனால தான் சுகர் நமக்கு அதிகமாக இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிலையில் இருக்கும்போது இன்சுலின் செயல்படாது. அப்போ ஒரு 4 உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறது மூலமாக உங்களோட இன்சுலின் லெவலை அது நல்லா தூண்டும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரிக் வெந்தயத்தை நீங்கள் நைட்டே தண்ணியில் ஊற போட்டு காலையில் எடுத்துக்கும் பொழுது உங்களோட இன்சுலின் அளவை வெந்தயம் கண்டிப்பாக தூண்டும். இதில் கிளாக்கோட்டோமேமன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஃபைபர் இருக்குது. இதை நீங்கள் காலையில் தண்ணியில் ஊற போட்டதை காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட இன்சுலின் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பாவற்காயில் கிரியாட்டின், வேசின், பாலிபெப்டின்ற ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இது உங்களுடைய இன்சுலின் லெவலை தூண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா சினமினை நீங்கள் வார்ம் வாட்டரில் கலந்து காலையில் எடுத்துக்கிறது மூலயமா ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்சுலின் எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர். இந்த ஏசிவி ஆப்பிள் சைடர் வினிகரை பல மாதங்கள் ஆப்பிளை தண்ணியில் போட்டு புளிக்க வச்சு இதை இதை எடுத்துக்கிறது மூலயமா உங்களுக்கு உங்களோட இன்சுலின் லெவல் அதிகரிக்கும். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இன்சுலின் லெவல் அதிகரிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.